வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்களா, இத்தனை நாளாக வந்து பார்த்திங்களா, வேற ஒருத்தர் ஹேக் பண்ணி நம்ம சேனலில் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல. இப்போ தான் ரெக்கவரி ஆகிக்குது. அதனால் இனி வரும் காலங்களில் வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணி வச்சுருக்கிறீங்க எல்லாத்துக்கும் நன்றி. இனி வந்து பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸு. நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்களா, இராணுவத்துலேருந்து ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 2ஆம் தேதி வந்து இது வந்து அறிவிப்பு வெளியாக இருக்குது. டிசம்பர் 2லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம். அமைப்பின் பெயர் பார்த்திங்களா ஏஓசின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்களா குழு சி. அதில் வந்து உங்களுக்கான பதவியின் பெயர் வந்து நம்ம வந்து குரூப் சி, குரூப் டி இந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலையின் வகை சிஎன்ஏ அப்படின்னா சிஎன்ஏ அரசு வேலை, ஜென்ரல் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் வந்து 723 காலி பணியிடங்கள் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியா பூரா சொல்லியிருக்காங்க. இது வந்து நேர்காணல்னு சொல்லியிருக்காங்க. இது நேர்காணல் வந்து பார்த்திங்களா, அது அந்த டைமில் அவங்க வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். நேர்காணலாம், இன்டர்வியூ அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்களா இது வந்து என்னென்ன வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. பொருள் உதவியாளர் எம்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இளநிலை அலுவலக உதவியாளர் ஜேஓஏன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா சிவில் மோட்டார் டிரைவருக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓஜின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்களா டெலி ஆப்ரேட்டர் தரம் 2ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பயர் சர்வீஸில் அது கேட்டிருக்காங்க. தீயணைப்பு வீரர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்பெண்டரு, ஓவியர் இந்த மாதிரி நிறையா இது கேட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நான் வந்து லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மல்டி டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறையா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து பார்த்திங்களா பொருள் உதவியாளருக்கு 29,200லேருந்து 92,300 சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கே வந்து 29,200 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா இளநிலை அலுவலக உதவியாளருக்கு 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு பார்த்திங்களா அதே தான் 19,900லேருந்து 63,200. டெலி ஆப்ரேட்டர் எல்லா ஜாபுக்குமே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்க் அதுக்கு மட்டும் 18,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. வர்த்தக துணை நிலை அதுக்கும் 18,000. இது அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்களா மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டு இது வந்து பார்த்திங்களா எம்ஏன்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் அசிஸ்டண்ட் பார்த்திங்களா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு இதில் வந்து பட்டதாரி அல்லது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு துறையில் பொறியியல் டிப்ளமோ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்களா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு சமமான இந்த ஐடிஐ இந்த மாதிரி வந்து டிரைவருக்கு வந்து ஏதாவது ஈக்குவலாக படிச்சிருந்தா சொல்லியிருக்காங்க. டெலி ஆப்ரேட்டருக்கு வந்து 10+2ன்னு சொல்லியிருக்காங்க. 12வது படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு இணையான ஆங்கிலம் கட்டாயம் ஆங்கிலம் வந்து நம்ம வந்து எடுத்து படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு வீரர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட குழுவில் இருந்து மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி, அதாவது மெட்ரிகுலேஷன் அல்லது அதுக்கு சமமான தேர்ச்சி சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு வீரர். கார்பெண்டர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மெட்ரிகுலேஷன் தான் கேட்டிருக்காங்க. பெயிண்டர், மல்டி டாஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10வது படிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து 10வது டிகிரி அந்த மாதிரி படித்தவங்களுக்கு வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன். நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வயது வந்து பார்த்திங்கன்னா 18 மற்றும் 27 சொல்லியிருக்காங்க. இங்கே நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். வந்து மினிமம் 18க்குன்னு சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 27ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு பார்த்திங்கன்னா அதே தான். டிரைவருக்கு இளநிலை எல்லாத்துக்குமே அதே தான். டெலி ஆப்ரேட்டருக்கு மட்டும் 25ன்னு சொல்லியிருக்காங்க. 18 to 25. அதே மாதிரி தீயணைப்பு வீரர் எல்லாத்துக்குமே வந்து 18லேருந்து 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது அப்ளை பண்ணுறதுக்கான பார்த்திங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்கிறது வந்து பார்த்திங்களா பொருள் உதவியாளர் எழுத்து தேர்வு, இது வந்து எழுத்து தேர்வு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
மேக்ஸிமம் எல்லாமே எழுத்து தேர்வு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்பெண்டர் இந்த மாதிரி வந்து வாய்மொழி கேள்வி அண்டு எழுத்து தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. பெயிண்டர் எல்லாத்துக்குமே வந்து எழுத்து தேர்வு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்களா, அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. விண்ணப்பதாரர் முதலில் ஆன்லைன் விண்ணப்பிக்கலாம். 2/12/2024 முதல் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று அறிவிப்போம். நீங்கள் வந்து முழுசாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வேலை செட் ஆகுமான்னு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த மிஸ்டேக் இல்லாத நீங்கள் அப்ளை பண்ணிங்க. மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ளை பண்ணிட்டு கடைசியாக வந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குதோ எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு கடைசி டேட் பார்த்திங்கன்னா 22/12/2024 சொல்லியிருக்காங்க. வேறு நீங்கள் வந்து ஆஃப்லைனு வேறு எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2/12/2024 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. விண்ணப்பிக்கிறதுக்கு விண்ணப்பத்தின் இறுதி தேதி வந்து பார்த்திங்கன்னா 22/12/2024 சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் வந்து நேற்று 2/12/2024 சொல்லி இன்றைக்கி தான் வெளியாகிருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க, அப்ளை பண்ணிங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இனி வந்து நிறையா வீடியோஸ் வரும், ஜாப் ரிலேட்டடாக வரும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.